ஒருத்தர் சொல்லாமலேயே அவங்க மனசுல இருப்பத புரிஞ்சு கொள்ள முடியுமா? நாம சொல்லாததையும் புரிஞ்சு கொள்ற மாரி சில பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க நமக்கு கிடைச்சா, அவங்களுக்காக நாம என்ன செய்யலாம்னு ஐயன் திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். குறள் எண் குறளில் செக்மெண்ட்ல இன்னைக்கு நாம பார்க்க போற குறள், குறிப்பின் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். இந்த குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் 71வது அதிகாரமான குறிப்பறிதல். குறள் எண் 703. குறள் குறிப்பின் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். பொருள் முகக்குறிப்பை கொண்டு உள்ள குறிப்பை அறியும் திறமை உடையவரை ஏதேனும் கொடுத்தாகினும் அரசன் அருகில் வைத்து கொள்ள வேண்டும். நம்ம வாயை திறந்து எதையும் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம முகத்துல தெரிகிற சின்ன மாற்றத்தை வச்சே, சின்ன நம்ம ஃபேஸ் வாடி இருக்கிறத வச்சே சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம், நாம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம், நம்ம மனநிலை என்ன அப்படின்னு சில பேர் புரிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்டவங்கள நாம எது வேணாலும் எவ்வளோ பெரிய பொருளை கொடுத்துனாலும் நம்ம கூடவே வச்சுக்கணும். அவங்கள எந்த சூழ்நிலையிலும் மிஸ் பண்ணிடவே கூடாது. அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கிறது நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். அவங்க நம்ம கூட இருக்கிறதே நமக்கு மிகப்பெரிய பலமாகும். நம்மளோட தொழில்லையோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ நமக்கு நம்ம முகத்தை வச்சே நம்ம மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிற திறமை உள்ளவங்க கிடைச்சிருந்தா அவங்களே நமக்கு மிகப்பெரிய சொத்து மாதிரி. அவங்க நமக்கு கிடைச்ச gift. அப்படிப்பட்டவங்க நட்பை அவங்களோட துணையை ஏதாவது கைமாறு செய்தாலும் நம்ம கூடயே தக்க வச்சுக்கணும். சொல்லாமலே உங்களை புரிஞ்சு கொள்ளும் மனிதர்களை எதற்காகவும் இழந்து விடாதீர்கள் என்று இந்த குறள்ல ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி திருக்குறள் தமிழில் நீதிநெறி கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியே இந்த மாதிரி தமிழ் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரீம், பிலீவ், அச்சீவ். தேங்க்யூ.